தென்கிழக்கு மாவட்டத்திற்கு தாராபுரம் தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக என்னை நியமித்தமைக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இயக்கத்திற்கு வந்ததன் நோக்கமே மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான். பொதுவாக நான் அரசியலுக்கு வந்ததே அதனுடைய நோக்கம்தான். ஆரம்ப காலத்திலிருந்து முதலமைச்சரான காலத்திலிருந்தே மக்களுடைய நலப்பணிகளில் அக்கறை கொண்டு இன்று எவ்வளவோ லஞ்சம் ஊழல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எங்கேயுமே இல்லை. மக்களை பார்த்தா சுதந்திரமா இருக்க முடியுது. இன்னைக்கு லஞ்சம் கேட்கிற அதிகாரிகள் பயப்படுறாங்க. வேலைகளை மக்கள் ஈஸியா போய் அதிகாரிகள்கிட்ட பேச முடியுது. நாம் கனவாக நினைத்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு ஆட்சி, இதெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் ஒரு காலங்கள் வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஆட்சி இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி, ஏழை எளிய மக்களுக்கான நல்லாட்சி கொடுத்த நமது முதலமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சட்டமன்றத்தில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் அதற்கெல்லாம் தகுந்த பதிலடி கொடுத்து முடிகிறது என்றால் தன் இயக்கத்தில் தன் ஆட்சியில் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்றால் தான் தைரியமா பதில் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா பயந்துகிட்டு அவங்களாட்ட எந்திரிச்சு ஓடணும். ஆனா இன்னைக்கு அத்தனை வந்த சிறு காலங்கள்லயே, இயக்கம் ஆரம்பித்திருந்த சில காலங்கள்லயே ஆட்சி அமைச்சு மிக சிறப்பாக இன்னைக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பார்த்து முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய கோரிக்கைகளை ஒரு விண்ணப்பம் கொடுத்தா இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு நான் ஒரு விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்தா அது விண்ணப்பத்துக்கு பதில் வராது. ஆனா திருப்பி அவங்களுக்கு போன் பண்ணி அவங்களை கூப்பிட்டு அதை ஃபாலோ பண்றாங்க. இது எந்த ஆட்சியிலுமே நடந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி இன்று தமிழகத்திற்கு கிடைத்துள்ளது. இந்த ஆட்சி காலகாலம் மக்களுக்கு வேண்டும். மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி வேண்டும். மக்கள் இதிலிருந்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இதுவரை இருந்த திராவிட கட்சிகள் மாற்றி மக்களை ஏமாற்றியது போதும்.